வணக்கம், பிரம்மசக்தி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சந்திராஷ்டமம் பற்றிய விளக்கத்தை இதில் தெளிவாக பார்க்கலாம். சந்திராஷ்டமம்னா என்ன அப்படிங்கன்னு அடிப்படையாக தெரிஞ்சுக்கக்கூடிய பதிவு தான் இது. சந்திராஷ்டமம், சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் நமக்கு தெரியும். இந்த மனோகாரகனான சந்திரன் கோச்சார காலகட்டங்களில் நம்ம ராசிக்கு, இப்போ நம்ம ஒரு ராசியில் பிறந்திருப்போம், அந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணிக்கும் காலத்தை தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுது. இப்போது நம்ம ஒரு ராசியில் பிறந்திருப்போம். அந்த ராசிக்கு 8ஆவது ராசி என்ன ராசின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது கோச்சார காலகட்டத்தில் அது சந்திராஷ்டமம். சந்திரன் ப்ளஸ் அஷ்டமம், அதாவது சந்திரன் தன்னுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு, நம்மளுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கும் காலம் அப்படிங்கிறது அதனுடைய முழு அர்த்தம். சரிங்களா? இப்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் ஆயில் அப்படிங்கிறது முக்கியமான பாவமாக இருந்தாலும், அந்த பாவத்தில் இருக்குது அப்படிங்கிறது இருந்தாலும், நிறைய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மரணம், திடீர் விபத்து, திடீர் கண்டம், திடீர் நோய் இதெல்லாம் தரக்கூடிய இடம் அந்த ஸ்தானம் தான். அப்போ அந்த இடத்துல மனோகாரனான சந்திரன் பயணிக்கும் காலம் நம்மளுடைய வந்து ஒரே நிலையில் இருக்காது. மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்மறை சிந்தனைகள் நிறையா தூண்டிவிடக்கூடிய கிரகம் சந்திரன். மனோகாரகன் சொன்னேன் இல்லையா? அப்போது அவர் 8ஆம் இடத்துல பயணிக்கும் போது நம்மளுடைய மனம் தெளிவாக இருக்காது. சரிங்களா? இன்னும் நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தோன்னா, நம்ம லக்கணத்திலிருந்து எண்ணி 8ஆம் பாவத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்தை நம்ம கனெக்ட் பண்ணியும், முக்கியமாக நம்மளுடைய சந்திராஷ்டமம் எந்த நட்சத்திரத்தில் அப்படிங்கிறத கூட நம்ம இன்னமும் துல்லியமாக பார்க்கலாம். இப்போ நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன். நம்மளுடைய நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்தில் பயணித்தா அவர் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சந்திராஷ்டம நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது, முழுமையாக சந்திராஷ்டம நாட்களில் நம்மளுக்கு முழுதுமே கெட்டது நடக்குமான்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சில அந்த குறிப்பிட்ட அந்த 6 மணி நேர காலங்கள் ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுக்குது, அவ்வளோதான். பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் தரத்துக்கு வாய்ப்பில்லை. முக்கியமான முடிவுகளை அந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் இந்த சந்திராஷ்டமம் பற்றிய சுவாரஸ்யங்களான புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.